நாட்டின் தலைநகரில் பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் இந்த நடவடிக்கையானது தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது. தலைநகரில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த கைது நடவடிக்கை. இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், வணக்கம். தற்பொழுது ஒரு மாநில முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மொத்த விவகாரத்துடைய முழு பின்னணி, இந்த புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கூடிய முழு பின்னணி என்ன? தற்பொழுது முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அடுத்தடுத்து என்ன நகர்வுகள் எடுக்கப்பட இருக்கின்றன? தற்போது அங்கு டெல்லியில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன வெங்கடேசன்? வணக்கம். 2G மன்னிக்கவும், இந்த டெல்லி மதுபான கொள்கை குறிப்பாக ஆம் ஆத்மி அரசு பொறுப்பேற்றவுடன் டெல்லி மதுபான கொள்கையில் அவர்கள் சில மாற்றங்களை செய்து சில தனியார் நிறுவனங்களுக்கு சலுகை அளித்ததாகவும் அதில் அரசுக்கு இழப்பீடு ஏற்பட்டதாக தெரிவித்து சிபிஐ ஒரு வழக்கை தாக்கல் செய்தது. அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் ஒரு வழக்கை தாக்கல் செய்து விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியாவையும் ஆம் ஆத்மி கட்சியின் மாநில உறுப்பினர் சஞ்சய் சிங்கும் ஏற்கனவே கைது செய்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 9 முறை சம்மன் அனுப்பப்பட்டது. அந்த 9 முறையும் அவர் சம்மனுக்கு ஆஜராகாமல் பல்வேறு காரணங்களை தான் ஒரு முறை அவர் தான் தியானத்துக்கு செல்வதாகவும் மற்றொரு முறை உரிய காரணங்களை தெரிவிக்காமல் தான் ஆஜராக மாட்டேன் என்றும், இந்த வழக்கில் தான் சாட்சியாக அழைக்கிறீர்களா அல்லது குற்றம் சாட்டப்பட்ட நபராக அழைக்கிறீர்களா என்று தெளிவில்லை. எனவே இந்த சம்மனை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்து அவர் தொடர்ந்து அந்த சம்மன்களுக்கு ஆஜராகாமல் தவிர்த்து வந்த நிலையில் அமலாக்கத்துறை சார்பில் டெல்லி சிறப்பு கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அந்த சம்மனுக்கு எதிராக குறிப்பாக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த 2 வழக்குகளில் ஒரு வழக்கில் மட்டும் தடை என்பது விதித்தது. மற்றொரு வழக்கு அப்படியே இருந்தது. இதனிடையே 9 சம்மன்களையும் எதிர்த்து அதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தன்னை கைது செய்யாமல் இருக்க ஒரு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் அந்த கோரிக்கையை நிராகரித்தது. இருப்பினும் இந்த மனுக்கள் தொடர்பாக பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நிலையில் இன்று மாலை 7 மணி அளவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 12 அதிகாரிகள் டெல்லி முதல்வர் இல்லத்திற்கு சென்று 2 மணி நேரம் அவர்கள் விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் அவர் முழு ஒத்துழைப்பை அளிக்காததை தொடர்ந்து அவரை கைது செய்து தற்போது அந்த நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். அவருக்கு தற்போது டெல்லி RML மருத்துவமனை மருத்துவர்கள் உடல் பரிசோதனை செய்து இன்று இரவு அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அவரை வைத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளார்கள். நாளை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி அமலாக்கத்துறை காவல் கோர திட்டமிடப்பட்டுள்ளது. இருப்பினும் உச்சநீதிமன்றத்தில் இந்த கைதுக்கு எதிராக ஒரு அவசர மனுவை தாக்கல் செய்து அதை இன்றே விசாரிக்கும் ஒரு நடவடிக்கையை ஆம் ஆத்மி கட்சியினர் இறங்கியுள்ளார்கள்.
இந்த விசாரணையை இன்று இரவே உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொள்ளுமா? ஏனெனில் அண்மையில் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் இவ்வாறு கைது செய்யப்பட்டார். இருப்பினும் அங்கு ஒரு மாற்று ஏற்பாடு இருந்தது. ஆனால் இங்கு அடுத்த முதல்வர் யார் என்று ஒரு ஏற்பாடு இல்லாமல் ஒரு டெல்லி ஒரு ஆளும் முதல்வர் கைது செய்யப்பட்டிருப்பது நிச்சயமாக அது மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டு முதல் கட்ட தேர்தலுக்கான அந்த வேட்புமனு தொடங்கியுள்ள நிலையில் ஒரு மாநில முதல்வர், அதுவும் தலைநகரின் ஒரு முதல்வர் கைது செய்யப்பட்டிருப்பது நிச்சயமாக அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவே நாம் பார்க்க வேண்டியுள்ளது. நன்றி வெங்கடேசன், உங்கள் விரிவான தகவல்கள். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. நேயர்களே, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு நட்பு கட்சி தலைவர்களும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் மக்களின் கோபத்திற்கு ஆளான பாஜக தன் உண்மையான நிறத்தை காட்டுகிறது என்று தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.